2021 ரிலீஸ் ஆகி இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க டெமானிக். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெமானிக் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும், கோமாவுக்கு போயிருப்பாங்க. இதை வந்து அந்த கிளினிக்கை சேர்ந்தவங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே பார்த்தீங்கன்னா போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒருத்தரோட மைண்டில் போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களோட விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி அவங்க பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. அது மூலமாக அந்த டெக்னாலஜியை நம்ம ஹீரோயின் கிட்ட யூஸ் பண்ணி ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி அவங்களோட மைண்டில் போய் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கும் போது பார்த்திங்கன்னா டெமானிக் அப்படின்ற ஒரு பொசஷன் பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு டீமனை பற்றி. ஸோ இந்த டீமன் இவங்க அம்மாவை எந்த அளவுக்கு பாதிச்சுது, எப்படியெல்லாம் ஆட்டி படைச்சிது, இப்போ இந்த டீமன் நம்ம ஹீரோயினை எப்படியெல்லாம் ஓட ஓட துரத்திட்டு வருது, நம்ம ஹீரோயினை எப்படியெல்லாம் வேட்டையாட துடிக்குது, இதுகிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்டாகவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. படத்தில் ஒரு சீனில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட தலையில் ஒன்று மாட்டிக்கிட்டு தலைக்கீழே அப்படியே மாறி நடந்து வர மாதிரி ஒரு சீன் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ஒரு சீன் படத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பெருசாக இந்த படத்தில் ஹாரர் சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுவாங்கன்னு சொன்னால, ஸோ அந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிமுலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த டெக்னாலஜி வந்து கொஞ்சம் புதுசாக மற்ற படங்களில் காட்டாத மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சுன்னே பார்த்திங்கன்னா சொல்லலாம். அண்ட் படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரில் ரொம்ப நீட்டாக டீசெண்டாகவே பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்பவே நல்லாவே பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக நீட்டாக சூப்பராகவே பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப லேகிங்காக ஸ்லோவாக தான் பார்த்திங்கன்னா போகுது. படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. படத்தில் சுவாரஸ்யம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப வளவலன்னு கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேயில் சுத்தமாகவே சுவாரஸ்யம் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ படம் பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தோணும். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு மூவி. பார்க்கணுன்னு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தோணுச்சுன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோட கூட பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உங்கள் விருப்பம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.5. இதே மாதிரியான நிறையா ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.